திரைக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த அந்த மாலிவுட் டைம்ஸ் படத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பில் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த டைரக்டரோட முந்தைய படம் முகுந்தன் உன்னி அசோசியேஷன் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி அவரோட அடுத்த படம் மாலிவுட் டைம்ஸ் அதோட இது பெரிய படமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுவும் நஸ்லின் வேற இந்த மாதிரி ஒரு புது விண்டேஜ் கெட்டப்பில் இருந்தார். அதனால இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஓடிடியில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த படத்தோட த்ரூ அவுட் டிஸ்கஷன்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி எப்படின்னா, ஆம்பிஷனே இல்லாமல் இருந்த ஒரு பையன் அவன் என்ன ஆம்பிஷனாக மாறுறான், ரைட்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்புறம் ஒரு சினிமாவில் ஒரு டேரக்டர் ஆகணும், நல்ல ஒரு படம் ஒன்று எடுத்து எல்லா மக்களையும் பயன்படுத்தணும். ஸோ இப்போ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் எப்படி ஒரு படம் எடுக்கிறான் ஒரு டேரக்டராக, அது எப்படி ரீச் ஆகுது, அதுக்கு என்னென்ன தடைகள் வருது, ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி அவன் படம் கடைசியில் ரிலீஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த த்ரூ அவுட் கதை. அவன் ஃபெயில் ஆனானா இல்லை எப்படி போச்சு அப்படின்றது எல்லாமே இந்த கதையில் சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு லேயர் ஸ்டோரி. இன்னொரு லேயர் ஸ்டோரி ஒன்று இருக்குல்ல, சச்சின் வைக்கமோட கதை ஒன்று, அந்த கதை ஒன்று ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கோம் பேரலாக. ஆக்சுவலாக அந்த கதையோட ஃபோர் ஷேடோ தான் நம்மளோட ஹீரோவோட. ஆமாம், அந்த மாவீரன் முன்னாடி ஒரு படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை ஃபோர் ஷேடோ மாதிரி மொத்த கதையுமே அந்த ஒரு இதோ அந்த மொத்த ஒரு ஷேடோவாக அந்த இது ஒரு அதை தான் கிளைமேக்ஸ் வரையும் நம்ம ஓவரால் கதையாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சச்சின் வைக்கமோட ஸ்டோரியோட ஃபோர் ஷேடோ தான் ஹீரோவோட மொத்த ஸ்டோரியுமாவே இருக்கும். ஸோ அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டே அதுதான். அதிலிருந்து ஒரு பிரான்ச்சாக தான் இந்த கதையை கொண்டு போய் த்ரூ போயிருப்பாங்க. ஒரு சரித்திரம், ஆ சரித்திரம் ஆഘോഷിക്കപ്പെടணும், டைரக்டர் ஆகிடணும் அப்படின்ற ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை வந்துடும். ஆனால் மாலிவுட்டில் எப்படி ஒரு ஹாரர் படம் எடுக்கிறது அப்படின்ட்டு தான் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹாரர் டைரக்டர் அப்படின்ட்டு ஒரு பெரிய நேம் ஆகணும் அப்படின்ட்டு தனக்கான ஒரு யூனிக் ஸ்டைலில் தனக்கான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ஒரு யூனிக்னஸாக இது பண்ணால் இவர் படம் தான் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் மெனக்கெட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஒரு டைரக்டர் ஆகணுன்றதுக்கான ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க சுற்றி இருக்கிறவங்களால என்னென்ன தடையெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றது இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே தன் படத்தால் எல்லாருமே பயமுறுத்தணும் அப்படின்னு இருப்பான். ஆனால் உண்மையான ஹாரர் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு உண்மையான விஷயத்த உனக்கு சொன்னால் அப்போ உனக்கு ஒரு ஏற்படும் பார்த்தீங்களா பயம், அந்த பயம் எந்த ஒரு பேய் அமானுஷ சக்தியாலையும் கடத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தில் அழகாக சொல்லிட்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு போனது, கிளைமேக்ஸில் அந்த விஷயத்த தான் சொல்லலாம். ஆமாம், എൻ്റെ ഫീൽഡിലെ ബെസ്റ്റ് ആകണം. ദി ബെസ്റ്റ് ഹൊറർ ഫിലിം മേക്കർ മലയാളം സിനിമ ഹാസ് എവർ പ്രൊഡ്യൂസ്ഡ്. ஒரு 17 ஒரு 25 அந்த ஒரு ஸ்டேஜ் வரையும் தனக்கு இந்த விஷயம் ஆசை, நம்மளால் இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி அதோட எய்மில் போயிட்டுருப்போம் இல்லையா. ஆனால் அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு தப்பு ஜெயிக்கலைன்னா அந்த இவ்வளோ வருஷங்கள் கடந்து வந்த அந்த டேஸ் எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மாறி நிற்கும் அப்படின்றத ஓப்பனாக அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுக்காம ஒரு ரியாலிட்டினா இதான் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லி பார்க்குற ஆடியன்ஸ் பயமுடுத்தி வச்சிருக்காரு டைரக்டர். அதாவது இந்த படத்தில் அந்த ஹாரரை கொண்டு போகிறத தாண்டி ஒரு புதுமுக டைரக்டர் டேலண்டட் பர்சனுக்கு இந்த ரியாலிட்டியில் என்ன நடக்குது, இந்த வேர்ல்டில் பொலிட்டிக்கலாகவும் சரி, சினிமாட்டிக்கலாகவும் சரி, சினிமா சைடில் இருந்தும் சரி, ஒரு டேலண்டட் பர்சனை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இது பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய ரியாலிட்டினா இதுதான் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க கதையும். ஆக்சுவலாக இந்த எந்த அளவுக்கு ரியாலிட்டினா பார்க்குற ஆடியன்ஸை எந்த அளவுக்குமே ஒரு நம்பிக்கையோ இல்லைன்னு ஒரு இதே கொடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம இப்போ இந்த இவெல்லாம் டான் படம் பார்த்துட்டு நான் ஒரு டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு நினச்சிக்கிட்டு ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு இது பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா டான் படம்ன்றது ஒரு நிறைய யங்ஸ்டர் ஒரு தப்பான ஒரு மோட்டிவேஷனை காட்டி ஒரு இழுத்த ஒரு படம். ஆனால் அது ஒரு ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ஒரு ரியாலிட்டியான ஒரு அச்சீவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு ஜேர்னி இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் அழகாக காட்டியிருந்துருப்பாங்க. ஏன்னா இப்போ இவன் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சானா இன்டர்வியூலே அவன் டைரக்டர் ஆயிடுவான். ஆக்சுவலாக படத்தோட பார்த்தீங்கன்னா அவனுக்கும் அவனோட ஈகோ, அந்த செல்ஃபிஷ் அந்த ஒரு இதுன்றது பெஸ்ட் ஹாரர் ஃபில்ம் மேக்கர் மலையாளம் சினிமா ஹேஸ் எவர் ப்ரொடியூஸ்ட்.
எடுத்த ஸ்ட்ரகிள்ஸ்க்கு வந்து அவன் வந்து விடாமுயற்சியோட ஒரு மோட்டிவேஷனாக எந்த இடத்துலையுமே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தும் திருப்பி விழுந்த இடத்துல விழுந்தே கிடக்காம எந்திரிச்சு போகிற மாதிரி நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அவன் வந்து அந்த இடத்துலேருந்து அவனுக்கான ஒரு கதை தேடுறதுக்கு இன்னும் ஒரு விஷயம் வந்து அவனுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கிற அந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும். നീ പേടിക്കണ്ട, ഇതൊരു ചെറിയ പടമാണ്. ഡയറക്ടർ നായകനൊക്കെ പുതിയ ആളാണ്. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிறது, ஏன்னா இந்த படத்தோட இந்த டைரக்டரோட இன்டர்வியூ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க இவரோட பயோபிக்ன்ற அளவுக்கு இவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. 2005 வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் முடிக்கிறாரு. 2012-13 ஃபஸ்ட்டு ஒரு லவ் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் வந்து நிறையா பேர் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கதையை கிழிச்சு போட்டு திரும்பி முதலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டு குண்டாயிரும். நான் முகுந்தன் அசோசியேஷன் வந்து நிவின் பாலிக்காக எழுதினேன். ஆமாம், நீ எழுதணும். அதுக்கப்புறம் அவர் இந்த கதைக்கு வந்து நீ ரொம்ப குண்டா இருக்க, அந்த நேரத்தில் அவரை பண்ண முடியலன்றனால அதுக்கப்புறம் தான் வினித் ஸ்ரீனிவாசன் கிட்ட போயிருக்கு. இன்டர்வியூ இந்த படத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இவரோட மொத்த பயோபிக் தான் இந்த படம்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஆமாம், அந்த மம்மி படம் தான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துருக்காரு. சுனில் வீடியோஸ் அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. நீங்கள் அந்த முடிஞ்ச வந்து டைரக்டர் அபினவ் சுந்தர் நாயக் அவர் கொடுத்த இன்டர்வியூ வேணால் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மொத்த ஸ்டோரியுமே அந்த இன்டர்வியூவில் சொல்லி முடிச்சிருப்பாரு. நம்ம தான் பார்க்குறதுக்கு லேட் ஆகிருக்கோம். எக்ஸாக்டாக அவரோட பயோபிக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க தாத்தா கேரக்டர்லாம் பார்க்கல நல்லா இருந்துச்சு. எக்ஸாக்டாக இவனோட ஈகோ தான் அவர் தாத்தாவும், 2 பேரும் ஒரே மாதிரியான கேரக்டர். ஈகோவால் தான் நீங்கள் அழிஞ்சிங்கன்னு அவங்க அப்பா சொல்கிறது இவனோட கேரக்டர் தான். அல்லாமல் டைலாக் ரைட்டிங் வந்து ஓவரால் படத்துக்கு சூப்பராக ரைட்டிங்கை தாண்டி ரிப்பிட்டேஷன் டைலாக்கு ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஒரு கேமரா ஆங்கிள், அந்த ஸ்பின்னிங் கேமரா ஆங்கிள், அவனோட அதாவது அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அவன் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சு காம்ப்ளெக்ஸாக ஏதோ பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணாங்க. பட் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கேமரா ஆங்கிள்னு பார்க்கும்போது அந்த படத்தில் அந்த ஒரு சீன் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஒரு த்ரூ அவுட் அது நல்லா இருந்துச்சு. அது ரைட்டர்ஸோட ஸ்ட்ரகிளையும் சொல்லியிருக்கு. புது ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடைக்காது, யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் எடுத்துடுறாரு. இதுக்கு முன்னாடி அவனே யோசிச்சு எடுத்துருந்தானா அவனே ஃபர்ஸ்ட்டாக தான் இருந்திருப்பான். கிரெடிட் யார் எடுக்கிறன்றதுல தான் இருக்கு. பீஸா மூவியோட இது இல்லை, எனக்கு வந்து அந்த அவன் கூட இருந்த அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னா ரொம்ப டீப்பாக ஃப்ரெண்டாக இருப்பான், இல்லைன்னா ரொம்ப துரோகம் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரொம்ப மிடிலாக ஒரு உண்மையாக தனக்கு ஒரு வாய்ப்பு வருது, எனக்கு இந்த தான் கரெக்டானது அப்படின்ட்டு நினைக்கிறப்போ சரி அப்படின்ட்டு அவன் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா இத்தனை நாள் நீ என் கூட இருந்திருக்க, நீ எதுக்காக என் கூட இருந்தியோ அந்த விஷயம் உனக்கு இப்போ கிடைக்குன்றப்போ எனக்கு அப்போ வந்து அது வந்து துரோகம்ட்டுமே அவன் பார்க்க மாட்டான். ஆமாம், ஏன்னா அவன் போகிறதும் இவனுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறோன்ற அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்காது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சரி இவனுக்கும் அவன் துரோகம் பண்ணிட்டானேன்னு நினைக்க மாட்டான், இருக்காது. ஏன்னா அந்த ஒரு அவங்க 2 பேரும் அந்த படம் அவன் கமிட் ஆகி போகிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி யதார்த்தமாக இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவனை வில்லனாவே கட்டுவாங்க ரொம்ப பெருசாக. இந்த அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப நார்மலான அளவுக்கு தான் காமிச்சாங்க. பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க, நார்மலா போயிருக்கு. அவன் முன்னாடி ஒரு சான்ஸ். ஆக்சுவலாக இது வந்து செல்வராகவன் வந்து மயக்கம் என்ன படத்தில் அழகாக சொல் பண்ணி தனுஷுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு தான் அவன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு தனுஷ் வந்து உள்ளே வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் வந்து இவன் கடைசியில் அச்சீவ் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னா அந்த ஃப்ரெண்டாக இருப்பான். அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் தங்கச்சி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவன் அவார்டு வாங்குறப்போ பேசுகிறப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக துரோகன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா. ஆமாம், அது வந்து யூஸ்வலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு இதுக்குள்ளேயோ ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு உருவாகுது அப்படின்றது அழகாக. இவ்வளோ நிறைய கண்டென்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து தியேட்டரில் பிளாக் பஸ்டராக போகலைன்னாலும் ஓரளவு ஓடிச்சு. அங்கே ஏன் ஓடலை அப்படின்றது வந்து இந்த படத்துலேயே ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹோப்ஃபுல் எண்டிங் தான் முதல்ல அவர் வந்து ஒரு 5 பாயிண்ட் வச்சுருப்பார். ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே ஒவ்வொரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கணும்னு. அதில் மொதல் விஷயம் ஹோப்ஃபுல் எண்டிங் லாஸ்ட்டில் இருக்கும். அதை தான் நம்ம ஆடியன்ஸ் நம்மளும் ஹோப்ஃபுல் எண்டிங் வேணும்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது, இது ஹோப்லெஸ் எண்டிங் தான். பட் இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத அதுதான். ஸோ நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்காம இந்த படத்தை பார்த்தா படம் சூப்பரான படம்.
நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. உண்மையிலேயே இந்த கிளைமேக்ஸ்ல ஜெயிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணாம இப்படி கொண்டு போறதா படத்தோட உண்மையிலேயே இதுவே கோரே மாதிரி இருக்கும். ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர், டிஃப்ரெண்டான விஷயம் இந்த எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த டைலாக் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவன் சொன்ன ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வளர்க்க சொல்றது, ஒவ்வொருத்தையும் அடிக்க, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஆனா இதை சொன்னாலும் என்ன நம்ப மாட்டீங்க. அதுதான் மீடியா ஒரு விஷயத்த மேனிபுலேட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க ஆதாரம் இல்லைன்னா. அவனோட வழியை பார்க்கல நமக்கே என்னடா போட்டு இப்படி அடிக்கிறீங்களேடா. அந்த கடைசியில் வந்து அவன் ஒவ்வொருத்தவங்களும் பேர் இது பண்ணிட்டு நீங்களே இப்படி பண்ணீங்கன்ற ஒரு கேஷுவலாக சொல்கிறப்போ ஃபஸ்ட் டைம் முதுகில் குத்துறப்போ அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து நிறைய பேர் குத்த அது துரு பிடிச்சி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகி பரவாயில்ல இதெல்லாம் நீங்கள் பண்ணது தானே அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லியிருப்போம். சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் இருக்க முக்கால்வாசி பொறுத்த வரையும் உண்மை போல மொத வலிக்க அவனுக்கு. ஏன்னா இவனோட வெற்றின்ற தடுக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் கூட வந்து யாருமே இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஃபேமிலியுமே நீ பண்ற அப்படின்ற மாதிரி கட்டத்துக்கு இருக்காம போயிடுவாங்க. ஏன்னா ப்ரிவிலேஜ் இருந்தாலும் அவனுக்கு இருந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணணும் அப்படின்றதுல நின்றுருக்காருன்ற போது ஒரு வகையான மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இப்போ யங் டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா இந்த படத்தை பார்த்து மோட்டிவேட் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு டைலாக் சொல்லணும்ல, இந்த படம் எனக்கு உள்ள படம்னு எனக்கே தெரியும், ஆனா இதுக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் என்னோட ஒரு இதுதான்றது சொன்ன இருப்பானே. அவன் சொல்லியிருப்பான் என்னோட ஐடென்டிட்டி. ஃபைனலாக என்னன்னா ஓவரால் நான்லாம் ஒரு காலத்தில் அந்த கதை எழுதி டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஆள் தான். சும்மா அப்போ அது ரியாலிட்டி படி பார்த்தா நான் முடியல. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை பார்க்கும்போது இந்த படத்தோட கதையும் பிளாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு அந்த மாதிரி பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், பட் ஹோப் இல்லாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஒன்று நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கதை பிடிக்காது. கதை போகிறதுல பாருங்கடி த்ரூ அவுட் அந்த மூவியில் ஜேர்னி ஆகுங்கன்னு தான் என்னோட சொல்லுவேன். ஆமாம், ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து மனுஷனோட ஈகோவுக்கும் விதிக்கும் உள்ள ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளைமேக்ஸ் வந்து அழகாக காட்டியிருந்திருப்பாங்க. ഇതെന്റെ തലയിലെഴുത്താണെന്ന് കരുതി ഇനിയും സമാധാനിക്കാൻ ഞാൻ തയ്യാറാണ്. തലയിലെഴുത്ത് തിരിച്ചു കുറിക്കാനായി പുറപ്പെട്ടുകൊണ്ടേ. என்னை தீர்மானிக்கிறது விதி யாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து எனக்கு அனிமல் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த ஒரு மெயின் கோர் இந்த ஒரு விஷயத்தை வந்து அழகாக இது பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஆயுள்றாக முடிய போகுது. இது எல்லாத்தையும் விட மனுஷனோட மன உறுதி பெருசுன்னு நீங்க எப்போது உணர்ந்திருக்கீங்களா? என்னோட தன்னம்பிக்கை என்னோட கை ரேகைகளை விட ஸ்ட்ராங்கானது சுவாமிஜி. ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து அந்த டைலாக் ஒரு சைடு அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த படம் அந்த கிளைமேக்ஸில் பார்க்குறப்போ இதுக்கு மேலே நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப கொடுத்துருந்துச்சு. மேலே மோலிவுட் டைம்ஸோட அந்த கிளைமேக்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைனாக இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் தேர்ந்தெடுத்ததுக்காக நான் அபினவ் சுந்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லவேளை அந்த டான் படத்தில் வர மாதிரி ஜெயிச்சுட்டான்றது சொல்லிடாம ஏதாவது ரியாலிட்டியை காமிச்சது வந்து ரியாலிட்டி காமிச்சனாலும் டேரக்டருக்கு ஒரு தைரியம் வேணும். இப்படி ஒரு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கமே ஒருத்தங்கள ஒரு இண்டஸ்ட்ரியவே. ஆமா ஆக்சுவலா மோலிவுட் இந்த இண்டஸ்ட்ரியை அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். அபினவோட முந்தின படமான முகுந்த் அசோசியேட்ஸில் வந்து டார்க் ரியாலிட்டி ஆஃப் அட்வொகேட்ஸை பற்றி தோல் வச்சிருந்தாரு. நம்மளே அட்வொகேட்லாம் இப்படி தான் இருப்பாங்க தெரியும், ஆனால் இப்படியெல்லாம் இருப்பாங்களா, ஒரு கொலை பண்ணுற அளவு பாவீங்களான்றத சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி டார்க் ரியாலிட்டி ஆஃப் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஆனால் மொத்த இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்குது. எஸ்பெஷலி அவர் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்றத எக்ஸ்போஸ் பண்ணது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸ் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹோப்லெஸ் கிளைமேக்ஸை கொடுத்ததுன்றது அந்த புக்லேயும் அப்படி தானே இருக்கும். அதே தான் இதில் கொடுத்தது இன்னும் நல்ல விஷயம். இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. இந்த டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு இது வந்து இதுவரையும் டான்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தமிழில் வந்து முகவரின்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு டார்க் கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மாற்றினானுங்க. ஆமாம் இவனுங்க எவனுக்குமே இந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே மாற்றி விட்டானுங்க. ஆமாம், அதாவது என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக ஆடியன்ஸுக்கு வந்து ஹோப்ஃபுல் எண்டிங் கொடுக்கணும். உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க. அதாவது படைப்புன்றது ரியாலிட்டி மூவி தான் வரணும். ஸோ இப்போ ரியாலிட்டியை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்றது தான் இப்படி இண்டஸ்ட்ரி மாறி போகுதுன்றது ஒரு இஷ்யூ இருக்குது. அது மக்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் ஆக்சுவலாக இந்த படம் வந்து முழுக்க ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா முந்தின அசோசியேஷன் பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு பெரிய பீக் லெவலில் ஒரு இதாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னே
நான் உனக்கு ஒரு படம் காட்டுறேன்டான்னு உட்காந்து ஒரு காமிச்ச ஒரு படம் தான் இது. அதாவது இந்த படத்துல வந்து ஒரு சீன்ல வந்து ப்ரொடியூசர் வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ இப்போ அந்த மூவி படம் அப்பதான் இதாகும், ஹிட் ஆகும். இது வந்து எங்கேருந்து பார்க்க தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஷார்ட் மூவியை வந்து அப்படி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. தனியாக இருந்து பார்த்தா 1 lakh அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சில பேர்த்துக்கு உடம்பு முடியாமல் போச்சு, அந்த மாதிரி மாயா படத்துலேயும் அந்த கோரா இருக்கும். ஸோ இப்போ அதை வச்சு அந்த ப்ரொமோட் ஆனது மாதிரி கொண்டு போய் நல்லா இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் ஒரு கான்ட்ரவர்ஷியல் தான் ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெய்லி அடுத்து நாங்கள் என்ன படம் பேச போகிறோம், என்ன படம் டிஸ்கஷன் நடக்க போகுது அப்படின்றத அந்த குரூப்பில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஷோவில் வந்து கலந்துக்கலாம். உங்கள் கருத்துக்களும் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக கூட போடலாம், வர முடியலன்னா கூட. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.